நீங்கள் அந்த திருக்குறளை படிச்சிருப்பீங்க, அந்த திருக்குறளை கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிற எக்ஸாக்ட் மெசேஜ் கம்யூனிகேட் ஆகிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். அவர் என்ன சொல்கிறாரு, ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈதல்னா தானம் பண்ணுறது, இசைப்பட வாழ்தல்னா புகழோடு இருப்பது. நான் இந்த இடத்துல இன்னொரு விளக்கம் சொல்லிட்டு திரும்ப வர்றேன். திருக்குறளில் 2 அதிகாரம் இருக்குது. ஒப்புரவு அறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்குது, இன்னொன்று ஈகைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ஈகைனா கொடுக்கறது, ஒப்புரவு அப்படின்னா கம்பேஷன், இன்னொருவருடைய நிலைமை என்ன என்பதை பற்றி தான் உணர்ந்து கொள்ளுதல், பிறர் துக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுதல், ஒப்புரவு அறிதல். அப்புறம் ஈகை. ஒருத்தன் கேட்டான், திருவள்ளுவர் ரொம்ப சிக்கனமாக சொல்ல பயன்படுத்துவார், மெசேஜ் சொல்கிறதுக்கு ரொம்ப சிக்கனமாக எழுதுவார்னு சொல்கிறீங்க, வேஸ்ட்டாக 2 அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. ஒப்புரவு அறிதல்னாலும் அதே அர்த்தம் தான், ஈகைனாலும் அதே அர்த்தம் தானே. ஈகைனா கொடுக்கறது, ஒப்புரவு அறிதல்னா பிறருடைய துன்பத்தை புரிந்து கொண்டு நடத்தல். ஒப்புரவு அறிதல் ஈகைன்னு 2 அதிகாரம் இருக்கு. 2 அதிகாரம் இதுக்கு வேஸ்ட் பண்ணியிருக்கணுமா திருவள்ளுவர்னு கேட்டான். ரொம்ப அழகாக ஒரு உளவியல் நிபுணர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் பதில் சொன்னார், ஒப்புரவு அறிதலுக்கும் ஈகைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு நோயாளி மயக்கம் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று பண்ணுவான், முதல் உதவின்னு ஒன்று பண்ணுவான், அப்புறமா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். முதல் உதவின்னு ஒன்று தனியாக பண்ணிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுக்குற மாதிரி முதல் உதவி என்பது ஈகை, ஒப்புரவு அறிதல் என்பது சிகிச்சையினர். அது ஒரு வைத்தியம், அது நீண்ட காலமாக செய்ய வேண்டிய விஷயம். உடனே பேக்கெட்லேருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறான் பாருங்க, அது சிகிச்சை, முதல் உதவி. அது அப்பவே முடிஞ்சு போயிடும். ஆனால் முதலுதவி பண்ணதோட ஒருத்தரை உயிரோட விட்டுற முடியாது. அவரை காப்பாற்றணும்னா அவரை எடுத்துக்கிட்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வைக்கணுமா, அவருக்கு ஆக்சிஜன் கொடுக்கணுமா, பிளட் கொடுக்கணுமா, ட்ரிப்ஸ் கொடுக்கணுமா யோசிச்சு ஒப்புரவு அறிதல், நீண்ட காலம் அவர்களை பற்றி சிந்தித்து செய்ய வேண்டிய நன்மைகளை செய்தல். ஒப்புரவு அறிதல் என்பது சிகிச்சை, அவர்களுக்கு ஈகை என்பது முதல் உதவி என்று ஒரு விளக்கம் சொல்றார். சரி, இந்த ஈதலை பற்றி திருவள்ளுவர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? ஈதல் இசைப்பட வாழ்தல். இந்த அடுத்த வரி தான் ரொம்ப டாப். அது அல்லது என்னது? கொடுக்கிறது, புகழோட வாழ்வது. இதை தவிர ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னர். இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். உயிருக்கு அதை தவிர வேறு சம்பளம் வேறு இல்லைன்னர். இந்த ஆங்கிள் யாரும் யோசிச்சிருப்பாங்களான்னா எனக்கு தெரியல. திருவள்ளுவர் வித்தியாசமாக யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு? நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப பயங்கரமான கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார், தம்பி உன் உயிருக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேட்குறாரு. இன்னும் உயிருக்கு சம்பளம் கொடுக்குறதா? கிட்ட வேலை பார்த்தவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். இது உன் உயிருக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேட்டால் நம்ம உயிருக்கு நாம் என்ன சம்பளம் கொடுக்குறது? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத ஆங்கிளில் திருவள்ளுவர் யோசிச்சு சொல்லிச்சு விட்டார். என்ன சொல்கிறாரு? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உன் உயிருக்கு அதுதான்டா சம்பளம்ங்கிறார். ஊதியம்னா சம்பளம். எனக்கு இது ரொம்ப புரியல. நான் ரொம்ப நேரம் யோசிச்சு 4-5 பேர்கிட்ட கேட்டு கடைசியாக அதோடைய விடையை கண்டுபிடிச்சேன். உயிருக்கு என்ன சம்பளம் கொடுக்கறது? உயிருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது? இதை பாருங்க, ஒருத்தர் நல்லா இருக்கார், அவர் இறந்து போயிட்டாருன்னா சுடுகாட்டு கொண்டு போறாருந்தா அவராகவே போக முடியுமா? ஆனால் சில கஞ்சப்பாய் அதுக்கு ரெடியாக இருப்பான். ஒருத்தன் கிடந்தான், அவன் 3 பிள்ளைங்க நின்று உட்காந்துருந்தான். இப்போ அப்பா பொட்டுன்னு போயிட்டா எப்படா கொண்டு போகிறதுன்னா கார் வச்சு கொண்டு போகலான்னா 2000 ரூபாய் செலவாகும், வேண்டாத வேலைன்னா. இன்னொருத்தன் சொன்னால் ஒரு ஆட்டோவில் வச்சு கொண்டு போவோமான்னா, ஆட்டோவில் பணத்தை ஏற்ற மாட்டேன்டா, அதெல்லாம் கொண்டு போக முடியாது, அது ஒரு 300 ரூபாயில் முடியும்னா கூட நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு. இன்னொருத்தன் யோசனை சொன்னான், ஒரு குதிரை வண்டியில் போட்டு கொண்டு போய் நேராக அடக்கம் பண்ணுவோம், இல்லை நீ ஒரு கை நான் ஒரு கை ஆளுக்கு ஒரு கையாக பிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு, கொண்டு போய் போடுவோம். இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது 2000 அப்பனுக்கு செலவு பண்ணக்கூடாது, 1000 செலவு பண்ணக்கூடாது, 300 ரூபாய் செலவு பண்ணக்கூடாதுன்னு 3 பையன் பேசிக்கிட்டு இருந்தான். அப்பம் படு கஞ்சேன். அவன் சொன்னான், அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுன்னா. ஏன் நானே மெதுவாக நடந்து வந்து சுடுகாட்டில் வந்து உயிரை விட்டுட்டா இந்த ப்ராப்ளமே இல்லை பாருங்க. அவன் கஞ்சத்தனத்தோட உச்சிக்கு போயிட்டான். நானே மெதுவாக நடந்து வந்து சுடுகாட்டில் படுத்து உயிரை விட்டுட்டா இந்த வேலையும் மிச்சம் தானே அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் பொட்டுன்னு போயிட்டா கூட அவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செலவாகுதா இல்லையா? இல்லை, இப்போ அதுக்கே ரேட் இருக்குது, அதுக்கே நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. அதில் அட்வான்ஸ் வாங்கிட்டு வராமல் விட்டவெல்லாம் இருக்கான் சார். இதெல்லாம் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ண முடியும். அவர் 7ஆம் தேதி சாவுற ஐடியாவில் இருக்கிறாரப்பா, நீ முதலையே, சில பேர் சொல்லுவாங்க முதல்லையே சொன்னா என்ன சார், நீ காலம்பரம் நான் வேற ஒன்று ஒத்துக்கிட்டேன், அதனால நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்களே அம்மா, நமக்கு தெரியுமா இவர் 7ஆம் தேதி போக போகிறாரா 8ஆம் தேதி போக போகிறாரா, யாராவது ஏதாவது தெரியுமா என்ன? எக்ஸ்பைரி டேட் போட்டால் எல்லாரும் சீல் வச்சு வர்றான். வரும்போது என்னமோ போயிட்டாரு, கொண்டு போய் ஒருத்தனை கேட்குறான். இப்போல்லாம் ரொம்ப அக்கிரமம், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரேட் கேட்குறான்.
ஆனால் அவன் குடிக்கிற சாராயத்துக்கு சேர்த்துல நம்மக்கிட்ட காசு வாங்குறான். அவன் இப்படியே யோசிச்சு சொன்னான், 5000 ரூபா கொடுத்துரு, கொண்டு போய் நாங்கள் அங்கே எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிடுறோம், 5000 ரூபா கொடுத்துரு அப்படின்னா. சரி 5000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு 4 பேர் அவங்களே வந்தாங்க. இப்போ வேன்லாம் வந்துடுச்சு, அப்போல்லாம் ஏது 4 பேர் வந்தானுங்க. அவங்களே விறுவிறுன்னு எல்லாம் கட்டினாங்க, கட்ட வேண்டியெல்லாம் கட்டினானுங்க. 4 பேர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு, அதுக்காக தான் போட்டுக்கிறேன், தூக்க முடியாமல் தூக்கிட்டு எல்லாம் பண்ணி நேராக கொண்டாந்து இறக்கி வச்சு, ஐயோ அப்பா இன்னும் கனண்டா அப்படின்னு இறக்குனான். இப்போ இந்த காட்சியை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாதான் இந்த திருக்குறளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவன் டெட் பாடி கிடக்குது, கீழே கிடக்குது. அவன் கீழே கிடக்கும்போது திருவள்ளுவர் வந்துட்டார். அவர் தான் எல்லா இடத்துக்கும் வந்துடுவார்ல, வந்துட்டார். அவன் உடம்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். டேய், உன் வீட்டிலேருந்து சுடுகாடு 2.5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர் உன்னை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த பயலுக்கு 5000 ரூபா வாங்கிட்டான். 4 பைய சம்பளம் வாங்கிட்டான். எதுக்கு? இந்த உடம்பை வீட்டிலேருந்து சுடுகாட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 2.5 கிலோமீட்டருக்கு 5000 ரூபாய் காசு வாங்கிட்டான். இந்த உயிர்னு ஒன்று உனக்கு இருந்தது, அது இப்போ எங்கடா அப்படின்னார். அந்த உடம்பை பார்த்து திருவள்ளுவர் கேட்டார். அது அந்த இடத்துல நிற்கிது. இது உன்னை தூக்கிக்கிட்டு நீ பிறந்ததுலேருந்து எல்கேஜி யூகேஜி ஸ்கூலு காலேஜு அப்புறம் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா எல்லாம் சுற்றுன இல்லை. ஆமாம், இத்தனை கிலோமீட்டர் இந்த உயிர் உன்னை தூக்கிக்கிட்டு அலைஞ்சுதேடா, அதுக்கு சம்பளம் கொடுத்தியா? 2.5 கிலோமீட்டர் கொண்டு வந்ததுக்கு 5000 ரூபாய் சம்பளம்னா, உன்னை தூக்கிக்கிட்டு இந்த உயிர் எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு, எத்தனை இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்க, அவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ண உயிருக்கு நீ சம்பளம் கொடுத்தியா? புடிச்சுக்கிட்டார் திருவள்ளுவர். உழுப்புறார், எது அந்த பணத்தை போட்டு உழுப்புறார். கொடுத்தியாடா? அந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தியாடா அப்படின்னு. இந்த பணம் என்ன பதில் சொல்லும்? அது ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிது. பிணத்தால் தான் பதில் சொல்ல முடியாத நண்பர்களே, உயிரோடு இருக்கிற நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன, இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தோமா? உயிருக்கு என்ன சம்பளம்? இதுதான் திருவள்ளுவருடைய புதிய சிந்தனை. எப்படி யோசிக்கிறார் தெரியுமா? உயிருக்கு ஒரே ஒரு சம்பளம், நீ பிறருக்கு எதையாவது கொடுத்து ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுதான் உயிருக்கு நீ தருகிற சம்பளம். உயிருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? நீ இந்த உலகத்தில் எதையாவது தானம் பண்ணியிருக்கணும். சார் தானம் பண்ணணும்னு சொன்னால் பல பேர் ஒன்று சொல்லுவான், அதுக்கெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கணும் சார். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் நம்ம ஏதோ 10ல் 1 அள்ளி கிள்ளி அப்படி இப்படி கையில் கொடுக்கலாம். நம்ம அப்படி கொடுக்க முடியுமா சார்? இங்கே நமக்கே பத்தமா. சில பேர் நமக்கு பாடம் சொல்லுவான், கேட்டிருக்கீங்களா? நமக்கு மிஞ்சி தான் சார் தானம். இவனுக்கு ஏதாவது மிஞ்சும் நினைக்கிறீங்க? இவனுக்கு இருக்கிற பசிக்கு உலகத்தில் ஏதாவது என்னைக்காவது மிஞ்சுமா? ஆக்சுவலாக அந்த பழமொழிக்கு அர்த்தமே வேறங்க. நம்மால் தப்பான அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தனக்கு மிஞ்சி தானங்க அப்படிங்கிறான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? மிஞ்சிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. என்ன அந்த பையன் அவனுக்கு மிஞ்சி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அவன் லெவல் என்ன? அவன் என்ன இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இவ்வளோ பெருசாக பண்ணுறான், அவனுக்கு மிஞ்சி ஏன் அந்த வேலையை பண்ணுறான் சொல்லணும் இல்லையா? மிஞ்சினா உன் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு தான் மிஞ்சிங்கிற வார்த்தை. தனக்கு மிஞ்சி தானம்னா உன்னால் எவ்வளோ 10 ரூபா கொடுக்க முடியுமா? 10 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல நீ 15 ரூபா கொடுத்தேன்னா அதுதான்டா மானமுள்ள வாழ்க்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் தனக்கு மிஞ்சி தான தர்மம்னு வச்சான். தனக்கு மிஞ்சின்னு மிச்சமாயில்லை, இவனுக்கு போக என்ன சார் மிச்சமாகும்? நான் புலவர் திலகம் கீரன் சொல்வார், கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் உனக்குன்னா கடல் யாருக்கு? நம்முடைய ஆசைக்கு அளவுங்கிறதே கிடையாது இல்லையா? அப்ப நமக்கு என்ன மிஞ்சும்? அப்ப நம்ம எங்க இருந்து தானம் பண்றது? அப்ப தனக்கு மிஞ்சி அப்படின்னா உன் கெப்பாசிட்டியில எவ்வளவு முடியுமோ அதற்கு மேல் நீ தானம் செய்வதற்கு பழகு, அப்படி கொடுப்பதற்கு பழகு. இப்போ உடனே பல பேர் கேட்பாங்க, எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தானா சார்? இப்போ ஒரு 100 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு ஏதோ அப்படின்னா அவர் ஒரு 10 ஏக்கர் தானம் பண்ண முடியும். நாங்கள்லாம் பண்ண முடியுமா சார்? நானே 3 சென்ட் நிலம் முக்கி வாங்கியிருக்கிறேன், நான் என்ன சார் தானம் பண்ண முடியும்? நம்ம யோசிப்போம். நியாயம், லாஜிக்கலாக அது கரெக்டான கொஸ்டின். நான் 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ரொம்ப ஐடியாலஜிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். இதுக்கு தான் பாரதி கிட்ட போனால் அவர் ஒரு விடை சொல்கிறாரு, நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், அப்புறம் நிதி குறைந்தவர். சார் என்கிட்ட கோடி கோடியா இல்லை அப்படிங்கிறா. கோடி கோடியா இல்லைப்பா, கொடி நாளில் 1 ரூபா உண்டியலில் போட்ட காசு இல்லையா? இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுக்கறதுக்கு உனக்கு வசதி இல்லையா? நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். பொற்குவைனா 1 lakh 2 lakh 1 crore 2 crores எல்லாம் கொடுக்குறியா? கொடு. நீ கூட சங்கரா மருத்துவமனைக்கு போயிருந்த ஒரு பிளாக்கே கட்டி கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க. வெரி குட், நல்ல நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க, பாராட்டணும். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் கொடுத்துருக்குறாங்க. நிதி குறைந்தவர், பாரதி அவங்களுக்கு ஒரு கிளாஸ் சொன்னா, நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். உங்கள்கிட்ட 1 ரூபா இருக்கா கொடு, 8 அணா இருக்கா கொடு, உங்கள்கிட்ட 10 பைசா இருக்கா கொடு, என்ன இருக்கோ கொடு. நீ என்ன கொடுத்தாலும் தப்பு இல்லை, கொடுக்கற இல்லை அது பெரிய சமாச்சாரம். நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர்.
நம்பால் அவனை விட எம்மட. அவன் அடுத்த வார்த்தை சொன்னான், அதுவும் மற்றவர் 10 பைசா கூட இல்லையே. பாரதி கிட்ட சொல்றான், 10 பைசா கூட இல்லையே, சும்மா நீ பாட்டுக்கு வந்து பேசுறிய, கோடி வச்சிருக்கிறவர் கொடுப்பாரியா, அவரால் கொடுக்க முடியும், அவர் 10 ரூபா வச்சிருக்காரு கொடுக்க முடியும், என்கிட்ட அதுவும் மற்றவர்னா. அச்சாம் பாரதி, நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். என்ன வாய்ச்சொல் அருளீர்? நல்ல காரியம் நடக்கட்டுங்க, நடக்கட்டும், நல்ல ஜம்மு நடக்கட்டும், எல்லாம் பகவானுடைய கிருபை பிரமாதமா நடக்கட்டும்னா அது போதுமே. ஏன் உன் வாழ்த்து பலிச்சு நடக்குமே. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். இப்ப நம்மளால அதுக்கே 10 காசு கேட்பான், என்ன கொடுக்குறானே, எங்கேயோ போக வேண்டியது எங்கேயோ கொடுக்குறான், எங்கேயோ போக வேண்டியது எங்கேயோ, இதெல்லாம் பெரிய விஷயமா, நீ கூட நீ கொடுப்பிய, கொடுத்தவரை குறை சொல்றது நம்மளால் எவ்வளவு சொல்லுவான், எங்கேயோ போக வேண்டியது எங்கேயோ கொடுக்குறாரு சார், அதெல்லாம் அவங்களால முடியும் சார் அப்படின்னா, நீங்க அதுவாவது கொடுக்குறாங்களா இல்லையா, அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னா நல்ல காரியம் சார், நடக்கட்டும் சார். இப்ப இங்கே பாருங்க, அவர் நன்றி சொல்லும் போது சொன்னார், வாலண்டியர்ஸுக்கு நன்றி சொன்னார், ரொம்ப முக்கியம். 10 ரூபா 15 ரூபா 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்க முடியாது கூட, ஒருவேளை உடல் உழைப்பை கொண்டு வந்து தானமா கொடுக்குறாங்க இல்லையா, அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் தானே, அவர்கள் வாழ்த்தத்தக்கவர்கள் தானே. என்னால என்ன முடியுமோ அதை நான் கொடுக்கறது தயாரா இருக்கிறேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்பவுமே குவான்டிட்டி கணக்கு பார்க்கவே கூடாது. உண்மையான தர்மத்துல இந்த மாதிரி குவான்டிட்டி கணக்கு பார்க்க முடியாது. ஒரு சம்பவம் சொல்ற பாருங்களேன். புத்தர் என்ன பண்ணுவாரு, தானங்கள் பெற்றுக்கொள்வார். புத்தர் வந்து தானங்கள் பெற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு உதவுவதற்கு செய்வார். இந்த சேரிட்டிங்கிற கான்செப்டை இந்தியாவில் ரொம்ப பிகினிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது புத்தர், மகாவீர். அதன் பிறகுதான் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸே கேரி அவுட் பண்ணிச்சு. இந்த சேரிட்டிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர், சங்கம் வைத்து சேரிட்டி பண்ணணுங்கிற தாட்டை உண்டு பண்ணது புத்தரும் மகாவீரும் தான். அவங்களுக்கு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப். அந்த 2 பேருடைய தாட்ஸும் ரொம்ப உச்சமான நிலைக்கு இந்தியாவை அழைத்து கொண்டு போனது. புத்தர் தானம் வாங்குவார், யாராவது கொடுத்தா தானம் வாங்கிக்குவார். நீங்க நல்ல கவனிங்க, பிம்பிசாரன் எவ்வளவு பெரிய அரசன். பிம்பிசாரன் ஒரு முறை கொண்டு வந்து பெரிய தொகையை, தங்கம் அது இது எல்லாம் தானமாக கொடுக்குறான். அவன் அப்படி தானம் கொடுக்கும்போது புத்தர் உட்கார்ந்திருந்த போது பிம்பிசார மகாராஜா வந்து தானம் கொடுக்குற போது அதை அப்படியே அலட்சியமா அந்த கொடுத்த தானத்துக்கு அடையாளமா, அந்த தானம் கொடுக்குறேங்கிறதுக்கு அடையாளமா கொடுக்குறான். அப்படி ஒரு கையால வாங்கி இப்படி இடது கைக்கு மாத்தி இப்படி வச்சுட்டார். அதாவது தானம் அப்படி வாங்கி இப்படி வச்சுட்டார். அதுக்கு அடையாளம் வாங்கிட்டது பிம்பிசார அரசர் கொடுத்தது. அப்ப அதே சந்தர்ப்பத்தில் பிம்பிசாரன் புத்தருடைய ஏழ்மைக்கான உதவிக்கான கைங்கரியத்துக்காக பல கோடி மதிப்புடைய பொருள்களை கொடுக்கும் போது ஒரு கையில வாங்கி இன்னொரு கையில மாற்றி அப்படி கீழே வச்சுட்டார். அதே நேரத்தில் ஒரு ஏழை கிழவி, ஒண்ணுமே இல்லாதவ, ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலத்துல சல்லி காசை விட கம்மியா என்ன இருக்க முடியுமோ அது மாதிரி ஒரு காசை எடுத்துக்கிட்டு வந்து நடுங்கி தன்னுடைய அந்த புடவை முந்தானிலேருந்து பிரிச்சு அந்த காசை எடுத்து புத்தர்கிட்ட கொடுக்க போறா. புத்தர் எந்திரிச்சு 2 கையாலையும் அதை பணிவோட தானம் வாங்கினாராம் அந்த அம்மா கிட்ட இருந்து. அரசருடைய மனசு கொஞ்சம் சலனப்பட்டு போச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம தானம் கொடுத்தோம், அதை ரொம்ப அலட்சியமா வாங்கி வலது கையில வாங்கி இடது கையில வச்சுட்டாரு. இந்த அம்மா வந்த உடனே 2 கையால வாங்குறாரு, அதுவும் எந்திரிச்சு பணிவா வாங்குறாரு. அவன் மனசுல சலனம் ஏற்பட்டு போச்சு. புத்தர் ஒரு சிரிப்பு சிரிச்சார். புத்தருடைய வெற்றியே ஒருத்த மைண்ட்ல என்ன தாட் ஓடுதோ அதை முதல்ல தான் உள் வாங்கிடுவார். நல்ல குருவுக்கே அதான் இலக்கணம். இப்ப சிஷ்யன் நம்மளை க்ளோஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிறானான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இளைய சன்னிதானம் நம்மளை போட்டு தள்ளுற ஐடியாவில் இருக்கா இல்லையாங்கிறத சன்னிதானத்துக்கு தெரிஞ்சாதான் சன்னிதானமாவே நீடிக்க முடியும் இல்லையா? அதெல்லாம் முதல்ல வந்து அந்த விழிப்பு இருக்கணும். புத்தருக்கு அந்த ஐடியா ரொம்ப ஜாஸ்தி. அவர் உடனே என்ன பண்ணாரு, பிம்பிசாரனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். பிம்பிசாரன் மனசுல என்ன ஓடுதுங்கிறத தெரிஞ்சதுனால பிம்பிசாரனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவனுக்கு பொறுக்கலை. உடனே கேட்டான், தேவரே, நான் என்ன நினைத்தேன் என்பது உங்களுக்கு புரிந்து விட்டது. நான் நினைத்ததற்கு விடை பகரலாமா, நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டான். பிம்பிசாரா, நீ கொடுத்தாய், மிகப்பெரிய பொன்னும் மணியும் கொடுத்தாய். ஆனால் அந்த அத்தனை பொன்னும் மணியும் உன் சொத்தில் 100ல் 1 பங்கு கூட இருக்காது. அவன் வச்சிருக்கிறது 100 பங்கு, கொடுத்தது 1 பங்கு. அவன் கொடுத்தது, நீ தானம் செய்தது உன் சொத்தில் 100ல் 1 பங்கு கூட இருக்காது. ஆனால் அந்த ஏழை கிழவி தன் சொத்து முழுவதையும் தானம் பண்ணி இருக்கிறாள்.
நீ சொத்துல ஒரு பங்கு தானம் பண்ணு, ஆனா அந்த ஏழை கிழவி தன் சொத்து முழுவதையும் தானம் பண்ணி இருக்கிறாள். என்னை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட தொகை கணக்கல்ல, சொத்தில் முழுமையும் தானம் பண்ணின அவளுக்கு நான் தர வேண்டிய மரியாதை கூட சொத்தில் ஏதோ ஒரு பங்கு தானம் செய்த உன் தானத்தை விட சொத்து முழுவதையும் தானம் செய்த அவளுடைய தானத்தை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அப்ப நீ சின்னதா கொடுக்குறியா பெருசா